பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலை வேளையில் மகிமைப்படுவதாக நாம் ஒருமித்து ஆண்டவருடைய பாதத்தில் இந்த காலையிலும் நோக்கி பார்க்க உதவி செய்த தேவனுக்காய் நன்றி செலுத்துகிற இந்த நாளிலும் கூட உபாகம புஸ்தகத்தில் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கணும். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் உனக்கு முன்பாக ஓடி போவார்கள். ஒரு வழியாய் உனக்கு முன்பாக ஆமீன் எதிராளிகள், சத்துருக்கள், ஆமீன் எதிரான தந்திரங்களோடு சூழ்ச்சிகளோடு கடந்து வருவார்கள். ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிற ஒரு வார்த்தையோ 7 வழியாய் அவர்களை துரத்துகிற ஓடி போகத்தக்கதான ஒரு கிரியையை தேவன் உன்னில் நிறைவேற்றப் போகிறார். Glory to God. இந்த நாளிலும் யார் யார் வேதனையோடு துன்பத்தோடு எதிராளிகள் காரணமில்லாமல் துன்பப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்களா, ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு தந்திர வசனத்தை வைத்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் ஒரு வழியாய் ஒருவன் எதிராய் உனக்கு எதிராய் வந்தால் அவன் 7 வழியாய் எத்தனை பேர் வந்தாலும் 7 வழியாய் அவர்களை சிதறடிக்கிறவர். அதாவது ஒரு வழி என்று சொல்லும்போது ஒரு இடத்தில் குடும்பத்தின் உள்ளில் ஒருவேளை குடும்ப பிரச்சனைகளுக்குள்ளால சத்ருவனுக்கு புகுந்தால் நீ செபிக்கும்போது 7 வழிகளாக சிதறி அடிக்கிற ஒரு பரலோக தகப்பன் உன்னோடு இருக்கிறார். Glory to God. தொழிலுக்கு எதிராய் ஒரு வழியாய் எழும்பி வரலாம், 7 வழியாய் துரத்துகிற கர்த்தர். ஹல்லேலூயா. உன்னுடைய ஊழியத்துக்கு எதிராய் ஒரு வழியாய் சக்திகள் எதிர்த்து வரலாம், 7 வழியாய் சிதறடிக்கிற பரலோக தகப்பன் தான் நாம் ஆராதிக்கிற தேவனாய கர்த்தர். இந்த காலை வேளையில் ஆண்டவரே எனக்கு எதிராளிகள் எதிரில்லாதபடி இல்லை, ஆனால் வருவார்கள் என்று தான் ஆண்டவர் சொல்லுகிறார். வருகிறதை தடுக்கிறவர் இல்லை, வருவார்கள், யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் ஜெயிக்க மாட்டார்கள். இதுதான் தேவன் நமக்கு தருகிற வார்த்தை. அல்லேலூயா. ஆனால் எதிர்த்து வரும்போது தேவ பாதத்தை மட்டும், தெய்வ சந்நிதியை மட்டும் காத்திருப்போம், செபிப்போம், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும். கண்களை முடி செபிக்கலாம். ஒரு வார்த்தை. அன்பு தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் இந்த காலையில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். விசேஷமாய் இந்த காலையில் ஆண்டவரே என்னோடு இணைந்து செபிக்கிற போராட்டங்களோடு, எதிரிகளோடு, தடைகளோடு, ஆண்டவரே தொழிலில் ஏமாற்றத்தோடு கூட கடந்து போகிற தெய்வ பிள்ளைகள் இருக்கலாம். ஒரு வழியாய் சத்துருடைய குடும்பத்தில், தொழிலில், வாழ்க்கையில் நுழைந்திருக்கலாம். 7 வழியாய் துரத்துகிற கர்த்தர் ஒவ்வொரு குடும்பங்களிலும், வேலையிலும், தொழிலிலும், வருமான மார்க்கங்களிலும் ஒரு தெய்வீக விடுதலையை தந்து சத்துருக்களை சிதறடிக்கிற கர்த்தர் பிள்ளைகளோடு இந்த வழி நடத்தப்படுறதுக்காய் நன்றி. ஆசீர்வதியும் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். God bless you. Praise the Lord.